உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு முதலில் பெறுவோர் வெறும் 6,000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. நீடு நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி I முதல் 1 வரை BE, BTech, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் LKG முதல் MTech வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரெய்னிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். இங்மார் பெர்க்மனின் 7வது முத்திரை திரைப்படம் காலத்தால் அழியாத ஒரு கலைப்படைப்பு. இது வெறும் கதை சொல்லும் படமல்ல, மனித இருப்பின் ஆழமான கேள்விகளை எழுப்பும் ஒரு தத்துவ விசாரணை ஆகும். மத்திய கால ஐரோப்பாவின் இருண்ட பின்னணியில் மரணம், நம்பிக்கை மற்றும் வாழ்வின் அர்த்தம் குறித்த தேடலை இது சித்தரிக்கிறது. பிளேக் நோய் ஐரோப்பாவை உலுக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மனித குலத்தின் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும் போராட்டங்களையும் இத்திரைப்படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு வரலாற்று பதிவாக மட்டுமல்லாமல் மனித மனதின் நித்தியமான கேள்விகளுக்கு ஒரு கண்ணாடியாகவும் அமைகிறது. இத்திரைப்படத்தின் கதைக்களம் மத்திய கால ஐரோப்பாவில் கருப்பு மரணம் எனப்படும் பிளேக் நோய் கோர தாண்டவம் ஆடிய காலத்தில் நிகழ்கிறது. எங்கும் மரண ஓலமும் அச்சமும் சூழ்ந்த ஒரு சூழலை பெர்க்மன் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளார். சிலுவை போரிலிருந்து திரும்பும் வீரர் அண்டோனியஸ் பிளாக் படத்தின் நாயகன். அவர் போரின் கொடுமைகளால் மனமுடைந்து வாழ்வின் அர்த்தத்தை இழந்து நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார். அவரது ஆன்மா அமைதியை தேடுகிறது. அப்போது மரணம் ஒரு உருவமாக வெளிரிய முகத்துடன் கருப்பு அங்கியுடன் அவரை சந்திக்கிறது. மரணம் தன்னை அழைத்துச் செல்ல வந்திருப்பதை உணர்ந்த ஆண்டோனியஸ் தனது விதியை தள்ளி போட ஒரு சவாலை முன்வைக்கிறார். அந்த சவால் மரணத்துடன் ஒரு சதுரங்கப் போட்டி. இந்த விளையாட்டின் மூலம் தனது மரணத்தை தாமதப்படுத்தி வாழ்நாளில் ஒரு அர்த்தமுள்ள செயலை செய்ய அவர் விரும்புகிறார். இது வாழ்வின் மீதான அவரது கடைசி பிடிமானமாக அமைகிறது. மரணத்துடன் ஆண்டோனியஸ் ஆடும் சதுரங்கப் போட்டி மனிதனின் மரணத்துடனான போராட்டத்தின் ஒரு குறியீடாகும். அவர் ஒவ்வொரு நகர்வையும் நிதானமாக மரணத்தை ஏமாற்ற முயற்சி செய்கிறார். இது தவிர்க்க முடியாத விதியை எதிர்கொள்ளும் மனிதனின் தந்திரத்தை காட்டுகிறது. ஆண்டோனியஸின் நம்பிக்கை நெருக்கடி படத்தின் மையக்கருவாகும். எனக்கு அறிவு வேண்டும், நம்பிக்கை அல்ல, ஊகங்கள் அல்ல, அறிவு வேண்டும் என்று அவர் மரணத்திடம் கூறுகிறார். கடவுள் மீதான நம்பிக்கையும் பிரபஞ்சத்தின் மௌனமும் அவரை அலைக்கழிக்கின்றன. இந்த இருண்ட பயணத்தில் ஆண்டோனியஸ் ஜோஃப், மியா மற்றும் அவர்களின் குழந்தையை சந்திக்கிறார். அவர்கள் அப்பாவித்தனமானவர்கள், மகிழ்ச்சியானவர்கள், அன்பால் நிறைந்தவர்கள். அவர்களுடன் ஆண்டோனியஸ் ஸ்ட்ராபெர்ரிகளையும் பாலையும் பகிர்ந்து கொள்கிறார். இந்த சந்திப்பு நம்பிக்கையையும் கலையையும் மரணத்தின் மத்தியிலும் தொடரும் வாழ்வையும் குறிக்கிறது. இது படத்தில் வரும் சில அமைதியான, மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாகும். இது வாழ்வின் எளிய இன்பங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பிளேக் நோயின் பரவல், எங்கும் விரவிக் கிடக்கும் பயம், மரண தண்டனைகள் மற்றும் சுயவதை செய்யும் கூட்டங்கள் சமூகத்தின் விரக்தியை பிரதிபலிக்கின்றன. எங்கும் நம்பிக்கையின்மை பரவியிருக்கிறது. இந்த மௌனத்தில் கடவுள் எங்கே என்று மக்கள் கதறுகிறார்கள். ஆண்டோனியஸின் விரக்தி, நான் கடவுளுடன் நேருக்கு நேர் சண்டையிட விரும்புகிறேன் என்ற அவரது கூற்றால் வெளிப்படுகிறது. இது தெய்வீக மௌனத்தின் மீதான அவரது கோபத்தையும் விரக்தியையும் காட்டுகிறது. இது படத்தின் இருத்தலியல் நெருக்கடியை சுருக்கமாக கூறுகிறது. மனிதன் மரணம், அர்த்தமின்மை மற்றும் கடவுளின் இல்லாமை ஆகியவற்றுக்கு எதிராக போராடுகிறான். இந்த போராட்டம் மனித இருப்பின் அடிப்படை கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு தனி மனிதனின் போராட்டமாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் போராட்டமாகவும் அமைகிறது. இறுதியில் மரணம் சதுரங்கப் போட்டியில் வெற்றி பெறுகிறது. ஆண்டோனியஸும் அவரது தோழர்களும் தங்கள் முடிவை எதிர்கொள்கிறார்கள். மலை உச்சியில் நிகழும் மரண நடனம் காட்சி மனிதகுலத்தின் பொதுவான விதியை குறிக்கும் ஒரு மறக்க முடியாத காட்சியாகும். இது மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மையையும் வாழ்வின் நிலையாமையையும் உணர்த்துகிறது. இந்த காட்சி வாழ்வின் முடிவில் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் ஒரு குறியீடாகும். துன்பப்படும் உலகில் கடவுளின் மௌனம்
இத்திரைப்படத்தின் மிக முக்கியமான கருப்பொருள். மனிதன் தனது துயரங்களில் கடவுளின் உதவியை நாடும்போது பிரபஞ்சம் மௌனமாக இருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. இது நம்பிக்கையின் அடிப்படையையே அசைக்கிறது. மனிதனின் மரணத்துடனான போராட்டமும் நம்பிக்கையின் தேடலும் மற்றொரு முக்கிய கருப்பொருள். வாழ்வின் அர்த்தம் என்ன? மரணத்திற்கு பின் என்ன? கடவுள் இருக்கிறாரா இல்லையா போன்ற கேள்விகள் ஆண்டோனியஸை அலைக்கழிக்கின்றன. இது மனிதனின் நித்தியமான தேடலை பிரதிபலிக்கிறது. விரக்தியின் மத்தியிலும் சிறிய மனித இன்பங்களின் அழகு வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடுவது, குடும்பத்துடன் இருப்பது போன்ற எளிய தருணங்கள் மரணத்தின் நிழலிலும் வாழ்வின் அழகை வெளிப்படுத்துகின்றன. இவை வாழ்வின் மீதான பற்றை வலுப்படுத்துகின்றன. கலையும் அன்பும் மரணத்திற்கு எதிரான எதிர்ப்பாக அமைகின்றன. ஜோஃப் மற்றும் மியாவின் கலை, அவர்களின் அன்பு, வாழ்வின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன. இவை மரணத்தின் மீதான மனிதனின் வெற்றியாகவும் வாழ்வின் கொண்டாட்டமாகவும் அமைகின்றன. இன்றைய காலகட்டத்தில் 7வது முத்திரை போன்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்க நினைத்தால் சில அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச காட்சி அமைப்புகள், அதாவது ஸ்டார்க் கருப்பு வெள்ளை, அதிக மாறுபாடு கொண்ட காட்சிகள் படத்தின் தீவிரத்தை அதிகரிக்கும். இது பார்வையாளர்களின் கவனத்தை கதை மற்றும் தத்துவத்தின் மீது குவிக்கும். குறியீடுகளை பயன்படுத்துவது படத்தின் ஆழத்தை அதிகரிக்கும். சதுரங்கம் விதியையும் ஸ்ட்ராபெர்ரிகள் நம்பிக்கையையும் குறிப்பது போல இன்றைய சூழலுக்கேற்ற புதிய குறியீடுகளை உருவாக்கலாம். இது படத்தின் செய்தியை உலகளாவியதாக்கும். இருத்தலியல் உரையாடல்கள் தத்துவார்த்தமாக இருந்தாலும் ஆழமான மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இது பார்வையாளர்களை சிந்திக்கத் தூண்டும். உரையாடல்கள் எளிமையாகவும் அதே சமயம் ஆழமான அர்த்தத்துடனும் இருக்க வேண்டும். பிளேக் நோய்க்கு பதிலாக இன்றைய உலகளாவிய அச்சங்களை ஏகா, காலநிலை மாற்றம் அல்லது போர் பயன்படுத்தலாம். இது படத்தின் கருப்பொருளை இன்றைய தலைமுறைக்கு பொருத்தமானதாக மாற்றும். இது படத்தின் செய்தியை காலத்தால் அழியாததாக்கும். 7வது முத்திரை ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு தத்துவ பயணம். மரணம், நம்பிக்கை, வாழ்வின் அர்த்தம் குறித்த மனிதனின் நித்தியமான தேடலை இது ஆராய்கிறது. பெர்க்மனின் இந்த படைப்பு மனித இருப்பின் ஆழமான கேள்விகளை எழுப்பி பார்வையாளர்களை சிந்திக்கத் தூண்டுகிறது. இது ஒரு கலை படைப்பாக மட்டுமல்லாமல் மனித மனதின் சிக்கலான தன்மையையும் வாழ்வின் நிலையாமையையும் ஆராயும் ஒரு ஆழமான ஆய்வாகவும் அமைகிறது. இத்திரைப்படம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதிய அர்த்தங்களை வழங்கி காலத்தால் அழியாத ஒரு படைப்பாக நிலைத்து நிற்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.